ஹலோ கூடர்ஸ் வெல்கம் பேக் டு K64. ஸோ நம்ம வந்து டெய்ல்விண்டில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ். ஸோ ஒரு வெப்சைட்டை பண்ணணும்னா ஒன்று ஃப்ளெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா கிரிட் தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன்னா ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃப்ளெக்ஸை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் தேவைப்படும். அந்த ஸ்கொயர் ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ஷேப்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்ஸ் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து சைஸில் வந்து ஒரு 72 வந்து வச்சுக்கிடுறேன். பிஜியில் வந்து ரேட் 400 வச்சுக்கிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அடுத்து இன்னொரு பாக்ஸ் வரப்போகுது. ஸோ அதோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க போகுது. 900ல் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் அது உங்களுக்கு புரியும் பார்த்த உடனேயுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே வந்துருக்கு. என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஹைட் வந்து 100 வி ஹைட் வந்து. ஸோ அதையும் தாண்டி போயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹைட் வந்து மினிமம் ஹைட்டாக மாற்ற போகிறேன். ஸோ மினிமம் ஹைட் வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னோட கண்டென்ட் சைஸ் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே வந்து மினிமம் ஹைட் வந்து ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கீழே கீழே இருக்குது. ஸோ டிவ் வந்து ஒரு பிளாக் கலர் எலமெண்ட் அப்படிங்கிறனால கீழே கீழே போய்கிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இன்னொரு எலமெண்ட்டும் வருது. என்னென்ன இந்த வந்துட்டு இப்போ வந்து எனக்கு 3 வந்துட்டுங்க. எனக்கு வந்து இது வந்து இப்போ ரோவாக வரணும். ரோவாக வரணும்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃப்ளெக்ஸு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளெக்ஸை எப்படி இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 8 ஃப்ளெக்ஸ். ஓகே, ஃப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா வெறுமனே ஃப்ளெக்ஸுங்க. நீங்கள் ஃப்ளெக்ஸுன்னு போட்டிங்களா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸில் வந்துட்டோம். ஒரே ரோவில் வந்து அலைன் ஆயிரும். ஸோ ஃப்ளெக்ஸோட டிஃபால்ட் டைரக்ஷன் நம்ம ரியாக்டில் அதாவது டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ. ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் கால் பண்ண உடனே அவங்க வந்து ரோவில் வந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பார்த்துட்டோம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சிஎஸ்எல் யூஸ் பண்ணுறாங்க ரோ ரிவர்ஸ் காலம் காலம் ரிவர்ஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக இது ரோவில் இருக்குது. ரோ ரிவர்ஸில் போட்டாலும் நமக்கு இப்படியே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் மைனஸ் ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ரோ ரிவர்ஸ் இருக்குது. ஸோ காலம் போட்டோம்னா காலம் ரிவர்ஸ் இருக்கும். ஸோ காலம் ரிவர்ஸ். இப்போ காலம் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா, காலமில் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ரோ அப்படின்னு போட்டோம்னா ரோவில் வரும், ரோ ரிவர்ஸில் போட்டாலும் ரோ ரிவர்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ இது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க கண்டென்ட் என்னென்னா ஃப்ளெக்ஸு ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்னங்க? இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து பேஜில் வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது குறிப்பிட்ட ஸ்பேஸில் இருக்கணும். ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் நார்மலாகவே ஈஸியாகவே யூஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கிளாஸில் ஜஸ்டிஃபை அப்படின்னு தான் கால் பண்ண போகிறோம். ஜஸ்டிஃபை என்ன கால் பண்ணலாம்? நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது சென்டர் கால் பண்ணுவோம். ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு கால் பண்ணோம்னா நம்ம மொத்த கண்டென்ட் எங்கே வந்துன்னா சென்டர் ஆஃப் த பேஜுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ சென்டர் எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கும். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம நார்மலாக ஜஸ்டிஃபை கண்டென்ட்லாம் இருக்கும். நமக்கு ஸ்டார்ட் இருக்கும், எண்ட் இருக்கும், சென்டர், பிட்வீன், அரௌண்ட், ஈவன்லி, ஸ்ட்ரெச். இப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபை பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிட்டு நம்ம கண்டென்ட் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம ஈவன்லி யூஸ் பண்ணலாம், அரௌண்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ். ஸோ அலைன் ஐட்டம்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஹாரிசான்லாம் நம்மளோட ஐட்டம்ஸை, அதாவது நம்மளோட இந்த டிவ்ஸெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுலேயும் எனக்கு சென்டர் ஆக முடியும், அதுலேயும் ஸ்டார்ட்டில் கொடுக்க முடியும், எண்டில் கொடுக்க முடியும், பேஸ் லைனில் கொடுக்க முடியும். ஓகேவா?
ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது? அலைன் ஐட்டம்ஸ், அலைன் கண்டென்ட் கிடையாது, அலைன் ஐட்டம்ஸ். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அலைன் ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, வெறுமனே ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? சென்டர் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குனுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம பேஜில் சென்டரில் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னா, அலைன் ஐட்டம் சென்டர் இருக்குது, ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, ரேப், ஃப்ளெக்ஸ் ரேப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க ரேப்? அதுதான் கரெக்டாக தானங்க இருக்குது. ஸோ ரேப் இப்போ வந்து ஐட்டம் சென்டர் வந்து எடுத்துருவோம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த 3 இருக்கலாம், இந்த இதை காப்பி பண்ணிக்கிடுவோம். இதை காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை இன்னும் 2 வாட்டி அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டேன். இப்போ போய் நான் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது. ஆனால் என்னோட இங்கே மொத்தம் நான் என்ன வச்சுருக்கேன், 4 வச்சுருக்கேன். ஸோ 4 இருக்குது. இன்னும் 2 வைக்கேன். இப்போ 6 வச்சுருக்கேன். என் 6 பார்த்தீங்கன்னா இப்படி நெருக்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்படி வந்து இருக்கக்கூடாது. என் சைஸ் நான் என்ன கொடுத்தேன், 72 கொடுத்தேன். அந்த 72 எனக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரேப் யூஸ் பண்ணலாம். ஸோ ரேப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் மைனஸ் ரேப். ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா, பிட்வீன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த பிட்வீன் கேப் எடுத்துட்டு அந்த ஸ்பேஸை தாண்டி வரும்போது அந்த கண்டென்ட்ஸை வந்து கீழே கொண்டு வந்து அதையும் பிட்வீனில், ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீனில் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தூண் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அது இல்லை, அது வந்து கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த கேப் எப்படி வர வைக்கணும்னா, கேப் மைனஸ் ஒரு 3 வரைக்கும் கொடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த கேப் 3 நான் தவறான இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம எங்கே ஃப்ளெக்ஸ் கால் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் கேப்பையும் கால் பண்ணுவோம். நான் வந்து ஒரு கேப் 3 கொடுத்துக்கிட்டேங்க. ஸோ கேப் 3 கொடுத்தோம்னா என்ன ஆயிட்டு, கேப்பு வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் கேப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளெக்ஸில் என்னலாம் கவர் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அலைன் ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஃப்ளெக்ஸ் ரேப் எப்படி யூஸ் பண்ணணும், கேப் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளெக்ஸில் உள்ள மேஜர் கண்டென்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து மேஜராக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃப்ளெக்ஸில் வந்து மறக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ளெக்ஸில் இல்லை எதில் இருந்தாலுமே ஒரு மாஸ்டராக மாற முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா, மீதமுள்ள கண்டென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது, எல்லோரும் மறக்காமல் அதுக்கு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.